தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியினுடைய பழைய மாணவர் சங்கத்தின் சிட்னி கிளையினர் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வொன்றை எமது சிட்னி மக்களுக்கு தருவதற்காக இங்கே தயாராக இருக்கின்றார்கள். அது குறித்த ஒரு விரிவான நிகழ்வாக இந்த பேட்டி அமைய இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பேட்டிக்காக கலையகத்திற்கு திரு கிருபா மற்றும் திருமதி மைதிலி ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். முதலில் நூற்றாண்டு பாரம்பரியம் மிக்க இந்த தெல்லிப்பளை மகாஜன கல்லூரி என்பது நாம் வெவ்வேறு பாடசாலைகளிலே படித்தாலும் கூட நமக்கு ஏதோ ஒரு வகையிலே அந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள் துறவுபட்டு நிற்கின்றார்கள். குறிப்பாக கலை மற்றும் பண்பாட்டு அம்சங்களின் வழியாகவும் எழுத்தாளர்களின் வழியாகவும். அந்த வகையிலே நீங்கள் சிட்னியிலே ஒரு பிரம்மாண்டமான கலை சார்ந்த நிகழ்வை படைக்க இருக்கின்றீர்கள். அது குறித்து விரிவாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே பேச இருக்கின்றோம். முதலில் சிட்னியிலே இயங்குகின்ற மகாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்கம் குறித்த அதனுடைய அறிமுகத்தை சுருக்கமாக சொல்லுங்களேன். மகாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்கம் சிட்னியிலே ஆரம்பித்து 32 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 2023 ஆண்டு நாங்கள் பவள விழாவை கொண்டாடினோம். மகாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்கம் தொடர்ந்து மகாஜன கல்லூரிக்கு பல்வேறு விதங்களில் உதவி செய்து கொண்டே வருகின்றது. குறிப்பாக நாம் எங்கள் பாடசாலையில் பயிலும் பிள்ளைகளை ஊக்குவிப்பதற்காக கல்வி தேவைகளுக்கும் இதர வேறு தேவைகளுக்கும் வறிய மாணவர்கள் மற்றும் தேவை ஏற்படும் போது அவர்களுக்கு உதவி செய்யும் முகமாக நாங்கள் நிதி சேகரித்து அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதன் பயனாக இந்த முறையும் நிதி சேகரித்து அவர்களுக்கு அனுப்புவது வழக்கம். 2005 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் ஒரு முறை BH அப்துல் ஹமீத் அவர்களை அழைத்து ஒரு பிரமாண்டமான ஒரு நிகழ்வை நடத்தினோம். அது மாதிரி இந்த முறையும் ஒரு மகாஜன கல்லூரி நாடகங்களுக்கு பெயர் போனபடியால் நாங்கள் ஒரு நாடக ஆற்றுகையை இந்த முறை நடத்துவோம் என்று யோசித்து இதனை தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி இதை அரங்கேற்ற உள்ளோம். அதாவது நீங்கள் வெறுமனே பாடசாலைக்கு மட்டுமன்றி பரந்துபட்ட எமது சமூகத்திற்கும் உதவிகளை செய்ய முடியும் என்ற நோக்கிலே இந்த அமைப்பை நீங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறீர்கள், அப்படித்தானே? ஆமாம். எம்மை வாழ வைத்தவர்கள் என்று கனகசாதி அதிபர் அவர்கள் நூல் எழுதியிருந்தார். அதை தாண்டி அவர் கனேடிய மண்ணிலே அங்கே வாழுகின்ற இளம் சந்ததியினருக்கு எப்படியான ஒரு முறையான வழிகாட்டலை செய்ய வேண்டும் என்று அந்த நாட்டிலே ஒரு முக்கியமான ஒரு இயங்கி வந்தவர். அவரை தவிர கோகிலா மகேந்திரன் அவர்கள் எழுத்தாளராக மட்டுமன்றி அரங்கியலிலும் சாதித்தவர். அவர்களின் வழியிலே மாவை நித்யானந்தன் அவர்களும் 55 வருடங்களுக்கு மேலாக கல்வி பணி மட்டுமன்றி கலைத்துறையிலே குறிப்பாக இந்த அரங்காட்சிகையிலும் தன்னுடைய பங்களிப்பை வழங்கி வருபவர். இந்த சிலப்பதிகாரம் என்கின்ற அந்த அரங்காட்சிகையை உங்களுடைய இந்த ஆண்டினுடைய நிகழ்வுக்காக நீங்கள் கொண்டு வந்ததனுடைய அடிப்படை எண்ணம் எதுவாக இருந்தது? பாடசாலையின் இலக்கிய ஆளுமைகள் பற்றி சொல்லியிருந்தீர்கள் பிரபா. நீங்கள் கூறியவர்கள் வந்து ஒரு 70களின் காலத்தில் அது ஒரு கனகசபாதி அதிபரின் பொற்காலம் என்று எல்லோராலும் வர்ணிக்கப்பட்டது. அதே காலப்பகுதியில் ஆசிரியராக கோகிலா மகேந்திரன் அவர்கள் கற்பித்தாலும் கூட அதற்கு முற்பட்ட காலத்தில், அதாவது 60களில் மகாஜனா 6 நாடகங்களில் 60ஆம் ஆண்டுக்கும் 70ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் 6 நாடகங்களில் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுக் கொண்டது. அந்த நாடகத்தில் நடித்தவர் என்ற அடிப்படையில் எனக்கு தெரிந்த மாதிரிக்கு இங்கே இருப்பவர் என்று சொல்லி குறித்து சொல்வதனால் ஆசி கந்தராஜா அவர்கள் இருக்கிறார். அவர் போன்ற இன்னும் பல இலக்கிய ஆளுமைகளை மகாஜனா தந்தது. அதற்கான அடிப்படை காரணம் வந்து எங்கள் கல்லூரியின் நிறுவனர் துரைப்பாபள்ளி அவர்கள் ஒரு இலக்கிய ஆர்வமிக்கவர், ஒரு இலக்கியவாதி. கலை இலக்கியத்தில் அவர் நேரடியாக நாட்டம் கொண்டவர். கவிதைகளை மற்றும் புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். அந்த வகையில் அவர் போட்ட அடித்தளம். திரு கனகசபாதி அவர்கள் பின்னர் பள்ளிக்கூடத்தை உயர்த்தியிருந்தாலும் கூட
நிறுவனர் போட்ட அடித்தளம் வந்து மிகவும் இலக்கிய ரீதியில் ஆழமானது. அந்த வகையில் மணியான ஒரு விடயங்களை சொல்வதானால், முத்தாய்ப்பான ஒரு விடயத்தை சொல்வதானால், மும்மணிகள் என வர்ணிக்கப்படுகின்ற ஆசை முருகானந்தம், மகாகவி உருத்திரமூர்த்தி, ஆனானான கந்தசாமி, இந்த மூவரும் மகாஜனாவின் மும்மணிகள் என வர்ணிக்கப்படும் அளவிற்கு மகாஜனாவின் இலக்கிய ஆளுமை இருந்திருக்கின்றது. அந்த வகையில் மகாஜனாவில் கல்வியிட்ட மாவை நித்யானந்தன் தனது கல்வியை மகாஜனாவில் முடித்து மொரட்டோ பல்கலைக்கழகத்தில் தனது உயர்கல்வியை தொடங்கி அங்கே கூட 1971 என நினைக்கிறேன் ஒரு நாடகத்தினை மேடியேற்றியிருந்தார். கல்வி கற்றுக்கொண்டிருக்க காலத்திலும் அவர் இலக்கிய பொறியியல் துறையில் அவர் இருந்தாலும் கூட இலக்கிய ஆர்வலராக இருந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 70 பிற்பகுதியில் என்ன நினைக்கிறேன் திருவிழா என்ற ஒரு நாடகம் மிகவும் பிரபலியமான அக்காலத்து நிலைமைகளை வெளிக்கொண்டிருக்கின்ற ஒரு நாடகமாக திருவிழா என்ற நாடகத்தினை வெளியிட்டிருந்தார். மாவை நித்யானந்தத்தின் அவர்களின் பணி, அப்போது தொடங்கிய பணி இன்று வரை தொடர்கிறது. அவரை பற்றி ஒரு வார்த்தையில் ஒரு வசனத்தில் சொல்வதானால், அந்த காலத்து தமிழ் பாரம்பரியத்தை 2ஆம் தலைமுறையினருக்கு கடத்துவதில் ஆர்வமாக இருக்கின்ற ஒரு கருவி, முக்கியமான கருவி என்றே நாங்கள் அவரை சொல்ல வேண்டும். அவர் எமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்றே நாங்கள் கருதுகிறோம். அவரை பற்றி சொல்வதனால் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த உரையாடலின் இடையில் அவரை பற்றின தேவைகளை மேலும் சொல்லலாம். ஆனால் நாங்கள் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக எங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். பிரபா, நிச்சயமாக நீங்கள் அவரை பற்றி அற்புதமான அறிமுகத்தை சொல்லியிருந்தீர்கள். அதில் இன்னும் ஒரு மிக முக்கியமானது, நீங்கள் சொன்ன அந்த 2ஆம் தலைமுறையினருக்கு தமிழை கொடுப்பது என்பது. அங்கே 30 ஆண்டுகளுக்கு மேலாக மெல்பர்னிலே பாரதி பள்ளி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி வெறுமனே தமிழ் மட்டுமன்றி அந்த தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியினுடைய பாரம்பரியத்திலே அவர் நாடகங்கள், அரங்காட்சிகை போன்றவற்றை மாணவர்களுக்கு பயிற்சியாக கொடுத்து அரங்காற்றி இருக்கின்றார். சிட்னியிலே அரங்க கலைகள் சக இலக்கிய பவர், அதாவது இந்த நாட்டிலே ஆஸ்திரேலியா மண்ணிலே வெறுமனே பாரம்பரிய நாடகங்கள், நாட்டுக்கூத்துக்கள் போன்றவற்றை தாண்டி மொழிபெயர்ப்பு நாடகங்கள், நவீன நாடகங்கள் போன்றவற்றை பல ஆண்டுகளுக்கு முன்னரேயே வழங்கி சாதித்து காட்டியவர்கள். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இந்த நிகழ்விலே 2வது அங்கமாக அந்த நிகழ்வையும் அவர்கள் ஆற்றுப்படுத்த இருக்கின்றார்கள். அவர்கள் அப்படி இந்த இடத்துக்கு வந்தார்கள், அதை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் சொல்வது உண்மை பிரபா. திரு சந்திரகாசன் அவர்கள் அந்த இலக்கிய பவர் என்ற அமைப்பின் ஆளுமை மிக்க ஒருவர். நீங்கள் சொல்வது உண்மைதான். 15 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் நாடகத்தை எல்லா இடங்களிலும் மேடியேற்றினார்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் மிக குறைவாக இருந்த காலத்திலும் கூட அநேக மக்களை, அதாவது இங்கே புலம்பெயர்ந்து வந்திருக்கிற மக்களை தங்கள் நாடகங்களை பார்க்க வைப்பதில் ஒரு கவர்ச்சியான நாடகங்களை கொடுத்து அவர் அந்த பணியை செய்திருந்தார். ஒரு சிறிய இடைவேளை, போராட்ட சூழல், புலம்பெயர்ந்து இங்கே வந்தவர்களின் அதிகமான வருகை, அவர்களோட தொடர்பிருந்த வாழ்வாதார பிரச்சனைகள் காரணமோ தெரியவில்லை. அந்த நாடக அமைப்பின் தொடர்பு கொஞ்ச காலம் தாழ்த்தி இருந்தது. அது ஏனோன்றது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இதை நாங்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அவரை அணுகினோம். அவர் ஒரு மகாஜனன், அவரை அணுகினோம். மிகுந்த சந்தோஷத்துடன் தனது பழைய உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு நாடகம் ஒன்றை தருவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்து, அந்த நாடகம் ஒரு சமூக ரீதியிலான நகைச்சுவை கலந்த ஒரு நாடகம். அது மிகவும் வரவேற்பை பெறும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அந்த நாடகத்தில் நடிப்பவர்கள் இங்கே பிரபல்யமானவர்கள். ஒரு நல்ல ஒரு செய்தியை அந்த நாடகத்தின் ஊடாக சிட்னி வாழ் தமிழர்களுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். இந்த இடத்தில் நாங்கள் இலக்கிய பவர் மன்றத்தினருக்கு நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த கலைஞர்களின் நாடகமும் உங்களை மகிழ்விக்க இருக்கிறது என்பதை சிட்னி வாழ் மக்களுக்கு நாங்கள் சொல்வதில் பெருமை கொள்கிறோம். பொதுவாக இங்கே ஒரு நிகழ்வை 2 நாட்கள் நடத்துவது வழக்கம். அது புதுமை அல்ல. ஆனால் பழைய மாணவர் சங்கத்தை பொறுத்தவரையிலே இப்படியான ஒரு நிகழ்வை ஒரு நாளிலே 2 வெவ்வேறு நிகழ்வுகளாக நடத்துவது புதுமை. ஏன் அப்படியான ஒரு திட்டம் இந்த இடத்திலே வந்தது? அதுவும் ஒரு பெரிய அரங்கம். அந்த அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியே பலரை ஒன்று கூட்டக்கூடிய அரங்கத்திலே நீங்கள் 2 வெவ்வேறு நிகழ்வுகளாக வழங்குவதனுடைய அடிப்படை என்ன? அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற நிகழ்ச்சி.
பங்கு பெற்றவர்கள், அதாவது பார்வையாளர்களின் வசதி கருதி, அதாவது மாணவர்களும் வயது முதிர்ந்தவர்களும் 1 மணிக்கு நடக்கின்ற அந்த காட்சியை பார்ப்பதற்கு வசதியாகவும், ஏனையவர்கள் 6 மணிக்கு பார்ப்பதற்கு வசதியாகவும் நாங்கள் அந்த இதை வடிவமைத்திருக்கிறோம். பலரின் வேண்டுகோளுக்கு இணங்க மாணவர்களின் நன்மை கருதியும் வயது முதிர்ந்தவர்களின் நன்மை கருதியும் தான் நாங்கள் அந்த 2 இதை ஒழுங்குபடுத்தி இருந்தோம். இலகுவான விடயம் அல்ல. நாங்கள் மிகுந்த சவால்களுக்கு மத்தியில் தான் அதை நாங்கள் ஒழுங்கமைத்திருந்தோம். அதை விட நாங்கள் முதலில் இதை ஒழுங்கு செய்யும் போது போன வருஷம் 24ஆம் ஆண்டு தான் எங்கள் நாடக விழா நடத்துவதற்கு தீர்மானித்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் எங்களால் அதை கொண்டெடுக்க முடியவில்லை. அதனால் நாங்கள் இந்த ஆண்டு இதை செய்வதற்காக உறுதி பூண்டோம். நாங்கள் 600 பேர் கொண்ட ஒரு தியேட்டரைத்தான் தேடினோம். எங்களுக்கு அது கிடைக்கவில்லை. ஏனென்றால் இந்த சிலப்பதிகாரம் நாடகத்துக்கு தேவையான டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு எல்லா இடமும் இருக்கவில்லை. அதனால் நாங்கள் அந்த மண்டபத்தை தெரிந்தெடுத்தோம். அது 374 இருக்கைகளைத்தான் கொண்டது. அதனால் 2 செஷன் வைத்தால் அதை பார்ப்பதற்கு நாங்கள் பாடசாலை தமிழ் பயிலும் பாடசாலை பிள்ளைகளையும் ஊக்குவிப்பதாக எல்லோருக்கும் இலகுவாக இருக்கும் என்று அந்த இடத்தை தேர்வு செய்தோம். நிச்சயமாக அது மிக பொருத்தமான இடமும் கூட. ஏனென்றால் மெல்பர்னிலே இந்த நிகழ்வை நடத்திய பொழுது அவர்கள் மிகவும் கராராக ஒரு நல்ல அரங்கத்திலே கொடுக்க வேண்டும், அந்த ஒளி தரம் எல்லாமே சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் செய்தார்கள். நீங்களும் ஏனோ தானோ ஒன்று இல்லாமல் அது அந்த அரங்கத்தினுடைய செலவினங்கள் எல்லாம் பலருக்கு தெரிந்திருக்கும். அப்படி இருந்தாலும் கூட ஒரு நல்ல நிகழ்வை ஒரு தரமான அரங்கத்திலே கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பிலே நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்வுக்கான நுழைவுச்சீட்டுகள் இப்பொழுது விற்பனையில் இருக்கின்றதா? விற்பனையில் இருக்கின்றது. நாங்கள் இந்த சிட்னி மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விவரம் என்னவென்றால், உங்கள் இருக்கைகளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால், உங்களுக்கு வசதியான ஒரு இடத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால், நீங்கள் முன்கூட்டியே எவ்வளவு விரைவாக உங்கள் இருக்கைகளை பதிவு செய்து கொள்கிறீர்களோ அவ்வளவு விரைவாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அப்படியானால் உங்களுக்கு வசதியான ஒரு இடத்தை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இருக்கைகளை தெரிவு செய்வதில் ஏதாவது சங்கடங்களை எதிர்கொண்டால், அல்லது நீங்கள் ஒரு குழுவாக, நண்பர்கள் குழுவாக அல்லது ஒரு மாணவர்கள் குழுவாக வந்து அமர்வதில் ஏதாவது டிக்கெட் புக் பண்ணுவதில், டிக்கெட்டை உங்களுக்கு இதுகளை ஒதுக்கிக் கொள்வதில் சங்கடங்கள் இருந்தால் எங்களுடன் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களோட வசதிக்கு ஏற்ப நாங்கள் இருக்கைகளை அமைத்து தருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும். மிக வேகமாக நுழைவுச் சீட்டுகள் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன, உண்மைதான். உங்கள் வசதி கருதி நீங்கள் உங்கள் நுழைவுச் சீட்டுகளுக்கு முந்துங்கள். இந்த சிலப்பதிகாரம் என்ற காவியத்தை நினைத்தால் நடனத்தை தான் மனதிலே கொண்டு வரும். அந்த வகையிலே சிறந்த நடன கலைஞர் பகிரதி பார்த்திபன் அவர்களுடைய அந்த நெறியாள்கையிலே இந்த நிகழ்வு அங்கே ஒருங்கமைக்கப்பட்டு மெல்பர்னிலே மிக வெற்றிகரமாக நடந்தது என்று அறிகின்றோம். அதாவது மாவை நித்யானந்தன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த காவியத்தை படித்து அதை கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேர ஆற்றுகையாக ஆற்றுப்படுத்தி இன்னும் சுருக்க வேண்டும் என்று 2.25 மணி நேரமாக சுருக்கியதாக தன்னுடைய அனுபவத்தை குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அந்த உழைப்புக்கு பின்னால் அதன் ஒரு நல்ல ஒரு கலை வடிவமாக கொண்டு வந்தவர் நடன கலைஞர் பகிரதி பார்த்திபன் அவர்கள். அவருடைய அந்த ஒருங்கமைப்பிலே கிட்டத்தட்ட 47 கலைஞர்கள் உள்வாங்கப்பட்டார்கள் என்றும் அறிகின்றோம். இந்த பிரமாண்டமான நிகழ்வை பற்றி அங்கே பங்கெடுத்தவர்கள், அதனுடைய ஒருங்கமைப்பாளர்கள் சொன்ன அனுபவங்களை இந்த வழியில சொல்ல முடியுமா? இது 47 கலைஞர்களை உள்வாங்குவது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. அவர்களை ஒருங்கிணைப்பது என்பதில் எவ்வளவு சிக்கல் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் காணப்பிரபா. நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைத்திருப்பீர்கள். ஆனால் இந்த ஒரு நல்ல ஒரு அணி ஒன்று கிடைத்திருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். நடன ஆசிரியை திருமதி பார்த்திபன் அவர்கள் அவர்களின் நெறியாள்கையில் மாவை நித்யானந்தன் அவர்களின் தயாரிப்பில் இந்த சிறார்கள் என்று சொல்வதற்கு காரணம், பாரதி பள்ளியில் படித்தவர்கள், படித்துக் கொண்டிருப்பவர்கள், படித்து வெளியேறி
பெரிய பல்கலைக்கழகத்தில் இருப்பவர்கள், வேறு தொழில் செய்பவர்கள் என ஒவ்வொரு வயது பிரிவினர்களை, பாரதி பள்ளியின் பின்னணியை கொண்ட ஒவ்வொரு வயது பிரிவினர்களை இந்த நாடக குழுவில் அவர் உள்ளடக்கி இருக்கிறார். மிக சவால் மிக்க ஒரு நிகழ்வுதான். எப்படி இருக்குமோ என்று எல்லாருக்கும் அங்கலாய்த்த வேளை நான் நினைக்கிறேன், பாடிமீன் ஸ்ரீஸ்கந்த் ராஜா நினைக்கிறேன், அவரது முகப்புத்தகத்தில் ஒரு பதிவை பார்த்தேன். மிக பிரமாண்டமான சினிமா பாணியிலான ஒரு அற்புதமான படைப்பு என அவர் எழுதியிருந்தார். அவர் நிறைய விடயங்கள் எழுதினார். அவர் சொல்வதில் சுருக்கமாக சொல்வதானால், ஒரு அற்புதமான படைப்பு, சினிமா பாணியிலான லைவ் மியூசிக், நேரடியான இசையமைப்பில், நேரடியான பாடல்களில், நேரடியான நடிப்பு, நிச்சயமாக நடிப்பு மேடையில், அது தவிர ஸ்கிரீன், பேக்ட்ராப் ஸ்கிரீன் எல்லாம், சீனரிகள், அதாவது காட்சிகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிற அளவுக்கு ஒரு தியேட்டர், ஒரு திரையரங்கு போல அந்த 3 மணி நேரத்தையும் நேரம் போனதே தெரியாமல் நாங்கள் இருக்கைகளின் நுனியில் அமர்ந்து பார்க்கும் அளவிற்கு அந்த காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சிறுவர்களுக்கு விளங்கக்கூடிய அளவில் இலகு தமிழில் பாடல்கள், கூத்து வடிவிலான பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. இடையிடையே இந்த 2ஆம் தலைமுறை சிறுவர்களுக்கு, 2ஆம் தலைமுறை தமிழ் மக்களுக்கு செய்தி சொல்வதாக ஆங்கிலத்திலும் சில இடங்களில், தேவையான இடங்களில் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு அந்த நாடகம் என்ன சொல்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருப்பதாக முகப்புத்தகத்தின் வாயிலாக வருகின்ற விமர்சனங்களும், தனித்தனிய உதல் ஊடாக வாட்ஸ்அப்பில் உலாவுகின்ற விமர்சனங்களும் இருக்கின்றன. அது ஒரு மிகப்பெரிய பலமான நிகழ்வாகவே, செய்தியாகவே நாங்கள் கருதுகிறோம். இப்படியான நிகழ்வு என்பது உயிரோட்டமான காட்சி அமைப்பு. நீங்கள் சொன்னது போல இன்றைக்கு மேடை தயாரிப்பு என்பது அந்த காலத்தை போன்ற ஒரு திரையை மறைத்து அடிக்கடி அந்த அரங்கத்தை மாற்றி கொள்வதை விட, இன்று எப்படி ஒரு மேற்கத்திய நாட்டு கலைஞர்கள் அரங்கத்தை கையாள்கின்றார்களோ அந்த தொழில்நுட்பத்திலே நாங்களும் மாற வேண்டும் என்ற அமைப்பிலே சிட்னியிலும் ஒரு சில நிகழ்வுகளை அப்படி அரங்கேற்றி இருந்தார்கள். ஆனால் ஒரு பழைய மாணவர் அமைப்பு என்ற ரீதியிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் இந்த வழியிலே பதிவாக்க வேண்டும். நீங்கள் சொன்னது போல கடந்த ஆண்டு ஈழத்திலிருந்து அங்கே இருக்கின்ற தலை சிறந்த நாடகர்கள் மற்றும் கூத்து கலைஞர்களை வைத்து ஒரு நிகழ்வை அரங்கேற்ற வேண்டும் என்று இருந்தீர்கள். ஆனாலும் பல சவால்கள் வந்த காரணத்தினால் இப்படியான ஒரு மாற்று வழியிலே வந்திருக்கிறீர்கள். இப்படியான அதாவது எப்படியாவது இப்படித்தான் ஒரு படைப்பை கொடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை எப்படி உங்களுடைய அமைப்புக்கு வந்தது? மகாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர், சிட்னி கிளைன் செயலாளர் மைதிலி அவர்கள் சொன்னது போல் 30 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இந்த சங்கத்தை நடாத்தி கொண்டு வருகிறோம். எந்த ஒரு வருடமும் நாங்கள் தாயக கலைஞர்களையோ அல்லது உள்ளூர் கலைஞர்களோ தவிர வேறு யாரையும் அழைத்து நாங்கள் நிகழ்ச்சியை நடத்தியதாக எனக்கு நினைவில்லை. அப்படி எந்த பதிவும் இல்லை. நாங்கள் செய்யவில்லை என்பதே எனது ஆணித்தரமான நம்பிக்கை. அப்போ உள்ளூர் கலைஞர்களையும் தாயக கலைஞர்களையும் அழைத்து இதை செய்வது என்பதில் நாங்கள் மிகுந்த கவனமாக இருந்தோம். அந்த அடிப்படையில் இலங்கையில் இருக்கின்ற நாடக பின்னணி கொன்ற மிகவும் பிரபல்யமான குழந்தை சண்முகலிங்கம் அவர் இப்பொழுது மறைந்து விட்டார். அவரின் மாணவர்களான மகாஜனர்களையும் ஒன்றிணைத்து நாங்கள் ஒரு நாடகத்தை இங்கே நடாத்துவதற்கான முனைப்புகளில் ஈடுபட்டிருந்தோம். அது கைகூடாத வேளையில் இந்த அதே காலகட்டத்தில் இவர்கள் சிட்னியில் சிலப்பதிகாரம் என்ற நாடகம் தயாராகி கொண்டிருந்தது கடந்த வருடம், மாவை நித்யானந்த அவர்களின் எண்கள். அப்பொழுது நாங்கள் அந்த நாடகம் கைகூடவில்லை என்ற ஒரு நிலைமை வந்தபோது எங்கள் உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்ட நாடகம் சிலப்பதிகாரம். ஒருவருமே சொல்லவில்லை, மாற்று கருத்தாக சொல்லவில்லை. எல்லோருமே ஏகோபித்த குரலில் அதை அங்கீகரித்துக் கொண்டோம். இந்த நாடகத்தை நாங்கள் இங்கே மேடையேற்றுவது என்பதில் நாங்கள் ஆணித்தரமாக இருந்தோம். அந்த வகையில் நாங்கள் அதி உச்சமாக எல்லோரது பங்களிப்பும் இருந்தது. பழைய மாணவர் சங்கத்தின் எல்லோரது பங்களிப்பும் இருந்தது. மாவை நித்யானந்தன் அவர்களும் மிகவும் ஆரோக்கியமான கருத்துக்களை சொல்லி எப்படி நாங்கள் இது முன்னெடுக்கலாம் என மாவை நித்யானந்தன் அவர்களும் சொல்லியிருந்தார். மற்ற நாடகம் மாலை என்கின்ற நாடகம் அவர் மேடையேற்றுகின்ற சந்திரகாசனம் தனது ஃபீட்பேக், அதாவது பின்னூட்டல்களை சரியாக சொல்லியிருந்தார். இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், அப்படி செய்யக்கூடாது என்ற விடயங்களை இருவருமே தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தார்கள். அதன் அடிப்படையில் அதை ஒழுங்கு செய்வதில் நிறைய சவால்கள் இருந்தாலும் நாங்கள் வெற்றிகரமாக அந்த விடயங்களை முன்னகர்த்தி இருக்கின்றோம் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம்.
அதை விட எங்களுக்கு ஒரு குறுகிய கால இடைவேளை தான் இருந்தது போன வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்கு இந்த நிகழ்ச்சியை மாற்றுவதற்கு. அப்போது எங்களுக்கு சிலப்பதிகாரம் மாவை நித்யானந்தன் அவர்கள் எங்களுக்கு கை கொடுத்து உதவினார் என்றுதான் சொல்ல வேண்டும். அது பொருத்தமான நேரத்திலே வந்து சேர்ந்தது. நீங்களும் அந்த முயற்சியினுடைய ஒரு வெற்றியாக தான் இதை சொல்ல வேண்டும். எனவே இப்படியான ஒரு தரமான ஒரு படைப்பை கொடுக்க வேண்டும் என்று. மிக முக்கியமாக வந்து சிலப்பதிகாரம் என்பது இங்கே வந்து சிறுவர் முதல் பெரியோருக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அருமருந்தாக ஒரு இலக்கியமாக போற்றப்படுகிறது. குறிப்பாக சிலப்பதிகார விழா இங்கே நடைபெறுவது வழக்கம். அதை தாண்டி மேல் வகுப்பு மாணவர்கள் தங்களது பல்கலைக்கழக புகுமுக வகுப்புக்கு வந்து பெரும்பாலும் ஒரு மாணவராவது ஒவ்வொரு ஆண்டும் சிலப்பதிகாரம் குறித்து ஒரு ஆராய்ச்சியோடு வருவார். எனவே அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒரு பெரு விருந்தாக அமையும் என்பதிலே மாற்று கருத்திலே. அது குறித்து நீங்கள் ஏதாவது சொல்ல இருக்கின்றீர்களா? நிச்சயமாக. அது வந்து மாணவர்களின் கோரிக்கையும், அதாவது தமிழ் பாடசாலைகளின் ஒத்துழைப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இந்த நாடகம் இருக்கின்றது. அங்கு உள்ள பாரதி பள்ளியின் மாணவர்களால் ஒழுங்கமைக்கப்பட்ட நாடகம், அவர்களால் நடித்து காட்டப்படுகின்ற நாடகம் என்பது இங்கே இருக்கின்ற சிட்னியில் இருக்கின்ற தமிழ் பாடசாலைகளும் மிகுந்த ஆர்வமாக உள்ளன. இதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், இதை நாங்கள் பார்வையிட வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வமாக உள்ளார்கள். இந்த நிகழ்வுக்கான நுழைவுச் சீட்டுகளை எப்படி நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள், அதை பற்றி சொல்லுங்களேன். இந்த நிகழ்வுக்கு நாங்கள் 3 தரங்களில் நுழைவுச்சீட்டு பெறுமதியை குறித்திருக்கிறோம். ஒன்று $50, $70, $100. $100 நுழைவுச்சீட்டு அந்த ஸ்டேஜுக்கு அரங்கத்திற்கு முன்னாக மிக கிட்டவாக இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை விட இந்த QR கோட் எல்லோருக்கும் நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம், ஃபேஸ்புக்லையும் பகிர்ந்துள்ளோம். அதை விட ஃப்ளையர்ஸும் கொடுத்திருக்கிறோம் பாடசாலைகளில் பிள்ளைகளுக்கு. அதில் உள்ள QR கோடை ஸ்கேன் பண்ணி பதிவு செய்து நுழைவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். நுழைவுச்சீட்டுகளோடு மாலை 1 மணிக்கு நடைபெறும் நாடக விழாவுக்கு பின்னேற உணவும், இரவு 6 மணிக்கு பெறும் விழாவுக்கு இரவு உணவாகவும் நாங்கள் இதோட இந்த நுழைவுச்சீட்டோட இன்க்ளூட் பண்ணி இருக்கிறோம். என்றபடியால் இந்த நுழைவுச்சீட்டுகளை நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு பசிக்கும் என்று. ஏனால் இது 4 மணி நேரம் போக போகிறது இந்த ப்ரோக்ராம். அப்போ இன்டர்வலுக்கு நீங்கள் சிற்றுண்டியோ இரவு உணவை அருந்திவிட்டு உள்ளுக்கு போய் பார்க்கலாமே. இந்த நிகழ்வுக்கு சென்று பார்த்தவர்கள் தங்களுடைய அனுபவங்களை கண்டிப்பாக அவங்களோடு பகிர்ந்திருப்பார்கள். அவர்களுடைய அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன், நீங்கள் கேட்டவை. உண்மையில் என்னுடைய நண்பி மகாகவி உருத்திரமூர்த்தியின் மகள் அவ்வை டிசம்பர் மாதம் இங்கு வந்திருந்தார். அவர் மெல்பர்னுக்கு போன நேரம் அந்த நிகழ்வை மாவை நித்யானந்தன் அவரை அழைத்து போய் பார்த்திருந்தார். எனக்கு வந்து சொன்ன கருத்து, இதை தவற விடாமல் பாருங்கள், அவள் கண்ணுக்கு இனிமையாகவும் தத்ரூபமாக இந்த நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள், எல்லோரும் பார்க்க வேண்டிய விஷயம் என்று அவர் சொன்னார். அதைவிட எனக்கு தெரிந்த நண்பர்கள் சில பேர் இங்க சிட்னியில் இருப்பவர்கள் கூட நான் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த விழாவுக்கு நீங்கள் வாங்க ஒன்று கேட்டபோது அவர்கள் சொன்னது, என்னுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் அங்கிருந்தவர்கள் போய் பார்த்தவர்கள் கட்டாயம் இதை தவறவிடாமல் போய் பாருங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் தாங்கள் அவ்வளவுக்கு அதை அனுபவித்து பார்த்தோம் என்று. நாடகத்தில் பங்கு பெற்றுகின்ற, அதாவது இந்த ஆற்றுகையில் பங்கு பெற்றுகின்ற மாணவர்களின் அல்லது நடிகர்களின் அல்லது அந்த நாடகத்தினுடன் சம்பந்தப்பட்டவர்களின் பெற்றோர்களுக்கு நாங்கள் மகாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் சார்பில் நன்றி சொல்ல வேண்டும். நமது பிள்ளைகளை இதில் பங்களிக்க வசதியாக, அதாவது படிப்பு முடிந்து விட்டது, வேலை என நீங்கள் உங்கள் அடுத்த வேலைகளை பார்க்காமல் எங்கள் சமூகத்துடன் தொடர்புபட்ட இந்த ஒரு அரங்க நிகழ்வுக்கு பங்களிப்பதற்காக தங்கள் பிள்ளைகளை அனுமதித்த பெற்றோர்களுக்கு முதலில் நாங்கள் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை, நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை ஒருங்கமைப்பதற்கு வசதியாக தங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைத்தமைக்காக.
அத்தோடு அதில் நடிக்கின்ற பங்கேற்கின்றவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அவற்றிற்கு மேலாக அனுசரணையாளர்கள் அவர்கள் தந்த ஒத்துழைப்பும் அவர்கள் தந்த ஊக்கமும் எங்களுக்கு மிகவும் உந்துகோலாக அமைந்திருக்கின்றது. அனுசரணையாளர்கள் மிகவும் வெளிப்படையாகவே தங்கள் விருப்பங்களை தெரிவித்திருந்தார்கள். சிலப்பதிகாரமா உள்ளூர் நாடகம் ஒன்றை உள்ளூர் கலைஞர்களை கொண்டு நீங்கள் ஒரு நாடகத்தை போடுவதில் எங்களுக்கு பூரண திருப்தி என்று சொல்லி, எவ்வேளையிலும் நாங்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு அவ்வளவு சிரமம் இருக்கவில்லை. அதாவது அனுசரணையாளர்களை தேடி பிடிப்பதில் அவ்வளவு சிரமம் இருக்கவில்லை. எங்களுக்கு இப்போ வேண்டியதெல்லாம் அரங்கம் நிறைந்த மக்கள் வேண்டும். மனம் நிறைவாக அவர்கள் வெளியே செல்ல வேண்டும். மிகவும் திருப்தியான ஒரு நாடகத்தை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அரங்கத்தை நிறைத்து மனம் நிறைந்து வெளியே செல்லுங்கள் என சிட்னி வாழ் தமிழ் மக்களையும் மாணவர்களையும் இரண்டாம் தலைமுறை மாணவர்களையும் குறிப்பாக இரண்டாம் தலைமுறை மாணவர்களையும் நாங்கள் மகாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக இந்த இடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். மற்றும் ஒன்று, மெல்பர்னில் 3 தடவை இது மேடையேறி இருக்கிறது. 3 தடவையும் இது சோல்ட் அவுட் இவெண்டாக நடைபெற்றது என்றபடியால் சிட்னியில் நீங்கள் எல்லோரும் வந்து இதை பார்த்து மகிழ வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படுகின்ற இந்த சிலப்பதிகாரத்தை வந்து ஒரு மிகச்சிறந்த களத்திலே பொருத்தமான ஒரு மாணவர் அமைப்பு என்பது நடத்துகின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு இந்த வேளையிலே எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மிகுந்த நன்றி. இங்கே கலையகத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு சிட்னி வாழ் மக்களுக்கு இப்படியான ஒரு அரிய சந்தர்ப்பத்தை தவற விடாதீர்கள் என்று மீண்டும் நாங்கள் சொல்லிக்கொண்டு நிகழ்விலே சிறப்பித்த கிருபா மற்றும் மைதிலி உங்கள் இருவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மகாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக நடத்துகின்ற இந்த சிலப்பதிகாரம் மற்றும் மகாஜன மாலை நாடக நிகழ்வை, அதாவது ப்ரமோஷன், அதாவது அந்த நாடகத்தின் நிகழ்வுகளை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு தளம் அமைத்து கொடுத்து அதன் எங்களோடு இருக்கின்ற ஒலிபரப்பாளர் கானா பிரபா அவர்களுக்கும் மகாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் சார்பிலும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வெல்லுக மகாஜன மாதா.